REVA'S நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப கியூட்டான டான்சிங் இமோஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு தெர்மோகோல் பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பால் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வேஸ்ட்டாக இருக்கிற தெர்மோகோல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எப்படி தெர்மோகோல் பாலாக செய்கிறதுன்னு ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஹோம்மேடாக இந்த தெர்மோகோல் பால் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த தெர்மோகோல் பால் நான் கட் பண்ணியிருக்கேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா அப்படியே பாதியாக கட் பண்ணலங்க. ஒன்று பெருசாகவும் இன்னொன்று வந்து சின்னதாகவும் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்னதாக இருக்குல்ல அதையே வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருக்கேன். எதுக்காகனா இது வந்து நம்ம தரையில் வைக்க போகிறோம். அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இது விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதனால தான் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறதுல எல்லோ கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். லெமன் எல்லோ கொடுத்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை. உங்ககிட்ட போஸ்டர் கலர் இருந்துச்சு அப்படின்னாலோ அல்லது வாட்டர் கலர் இருந்துச்சுனாலோ இல்லை ஃபேப்ரிக் பெயிண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஆனால் எனாமல் பெயிண்ட், ஸ்ப்ரே பெயிண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த தெர்மோகோலில் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தெர்மோகோலில் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரியாக்ட் ஆகும். டோட்டலாகவே தெர்மோகோலோட ஷேப்பே மாறி அது அப்படியே டேமேஜ் ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணுற பெயிண்ட் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கோட்டிங்கே போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லோ கலர் பெயிண்ட் நல்லா பிரைட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு கோட்டிங்கில் நிறுத்திக்கோங்க. இல்லை அங்கங்கே அப்படியே ஒயிட் கலர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்டிங் கொடுத்துட்டு அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருந்தேன். மேல் பக்கம் வந்து கொடுத்துருந்தது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அதை திருப்பி வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம்ல அந்த சைடில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். இதுவுமே நல்லா ட்ரை ஆகணும். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும். இது செய்கிறதுக்கு உங்ககிட்ட அலுமினியம் வயரோ இல்லை காப்பர் வயரோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டால் செய்கிறதுக்காக 2 வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று கோல்டன் கலரில் இருக்கிற அலுமினியம் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து சில்வர் கலரில் டெரகோட்டா ஜுவல்லரி எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிக்ரோம் வயர் எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்துட்டு ஏதாவது நெயில் பாலிஷ் பாட்டிலோ இல்லைனா பெயிண்ட் பாட்டிலோ சின்ன சைஸில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு இந்த வயரை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் அலுமினியம் வயரோ அல்லது காப்பர் வயரோ யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி வளைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிக்ரோம் வயர் அல்லது கட்டுக்கம்பி மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் ஸ்ப்ரிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எட்ஜில் 2 சைட்லேயுமே இந்த மாதிரி நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நீட்டமாக எடுத்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இப்போது ஒரு சைடை வந்து நம்ம மேல் பக்கமாக வைக்கிறோம்ல அந்த இடத்துல வச்சு நம்ம நடுவில் இருக்கிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி நீங்கள் கட் பண்ணுற இந்த வயர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இந்த தெர்மோகோலுக்கும் வெளியில் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. அதனால நீங்கள் வந்து 2 சைட்லேயும் இந்த ஸ்ப்ரிங்கோட எட்ஜில் வந்து கொஞ்சம் அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை மாட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரஃபாக மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபெவிகால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது லூஸாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு செல்லோ டேப் கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம இமோஜி ஃபேஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்மைலி இமோஜி பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்குமோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 2 கண் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இது நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இமோஜி ஃபேஸ்லேயே கண்ணு வாய் நல்லா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் கண்ணுக்கு பக்கத்தில் 2 ட்ராப் அளவுக்கு டியர்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும்ல அந்த இமோஜி ஃபேஸ் தான் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைகிறதுக்கு வந்து 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா மார்க்கர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை வரைஞ்சிக்கலாம். இந்த டால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா ஷைனிங்காக வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வார்னிஷ் மட்டும் கொடுத்துடாதீங்க. வார்னிஷ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் தெர்மோகோலில் ரியாக்ட் ஆயிருங்க. அதனால நீங்கள் வந்து மோட்போஜ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மோட்போஜ் யூஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி மோட்போஜ் எதுவுமே கொடுக்கல. அப்படியே சிம்பிளாக தான் நான் இதை செஞ்சுக்க போகிறேன். இப்போ இந்த டாலில் நல்லா பெரிய சைஸில் வாய் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் அல்லது ஒயிட் கலர் 2ல் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு பல் இருக்கிற மாதிரியும் ரெட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு நாக்கு இருக்கிற மாதிரியும் வரைஞ்சி விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் 2 டியர் ட்ராப் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். அவ்வளவுதான், க்யூட்டான இந்த டால் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 2ஆவதாக நம்ம செஞ்சுருந்த டால். இது செய்யும்போது வீடியோ எடுக்கலை. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கோல்டன் கலரில் இருக்கிற அலுமினியம் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 டாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா இதை வந்து நீங்கள் ஷோகேஸில் வைக்கலாம்.
இந்த டாலோட அடிப்பக்கத்தில் டபுள் சைடட் டேப் போட்டு வச்சுட்டு நீங்கள் இதை காரில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஹேண்ட்மேடாக செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட ஸ்டடி டேபிள் மேலே கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். எப்படி இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.